இதுதான் வந்து நம்ம மேமோ பஸ். இது வந்து ஒரு மொபைல் மேமோகிராம் யூனிட். அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் ஈஸியா கிடைக்கலையோ இல்ல கொஞ்சம் நான் அஃபோர்டபிள் பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது எஸ்பெஷலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேமோ பஸ் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற விமனை வந்து மேமோகிராம் ஸ்கிரீனிங் பண்ண சொல்லி வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு தான் மெயினா இந்த மேமோகிராம் பஸ்ஸோட கான்செப்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மெயினா ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் மேமோகிராம் பஸ்ல இங்கேருந்து தான் என்டர் பண்ணுவாங்க. இங்கிருந்து தான் பேஷண்ட் உள்ள வருவாங்க. பேஷண்ட் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே இந்த ரூம்ல வந்து பேஷண்டோட பேசிக் டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து பேஷண்டோட டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்தது பேஷண்ட் இந்த ரூமுக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் நடக்கும். டாக்டர் வந்து ஒரு ப்ரீஃபா ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு பேஷண்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் பேஷண்ட்டை வந்து மேமோகிராம் எப்படி செய்ய போறோம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பேஷண்ட்டை வந்து டெக்னீஷியன் அழைச்சிட்டு போவாங்க அவங்களோட டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணதுக்காக. இங்க தான் வந்து பேஷண்டோட டீடைல்ஸ் வந்து என்டர் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து இங்க உள்ள மேமோகிராம்காக அழைச்சிட்டு போவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து காஷன், அதாவது இது வந்து ரேடியேஷன் ஏரியா. அண்ட் நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்களோ இல்ல பிரெக்னன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த ஏரியா என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. இதுதான் வந்து நம்ம மேமோகிராம் எடுக்கிற மெஷின். இது ஒன்றும் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெஷின் தான். இது வந்து எப்படி நம்ம பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மெஷினோட மெயின் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எக்ஸ்ரே ஜென்ரேட்டர் அப்படின்னு, ஒன்னொன்று வந்து இதுதான் வந்து டிடெக்டர், அப்புறம் இதுதான் வந்து பேடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட் வந்து பிரெஸ்ட் ரெண்டுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃபீமேல் டெக்னீஷியன் கூடவே தான் இருப்பாங்க. டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரைவசியில் தான் எடுப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரெஸ்ட்டு வந்து இந்த பேடலுக்கும் இந்த டிடெக்டருக்கும் நடுவில் இப்படி வச்சிடுவாங்க. அந்த பிரெஸ்ட் வந்து நல்லா கம்ப்ரெஸ் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் வந்து இங்கே இப்படி வச்சுக்கிட்டு இந்த பிரெஸ்ட் வந்து ஃபுல்லாக இப்படி கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ அது ஏன் கம்ப்ரெஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து நம்ம பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து நல்லா விரிவடையும். அது அப்போதான் வந்து அந்த ரேடியேஷனும் வந்து யூனிஃபார்மாக போகும் அண்ட் ரேடியேஷன் டோஸும் மினிமலாக இருக்கும். அப்போதான் வந்து நம்ம பிரெஸ்ட் டிஷ்யூவை வந்து ஒழுங்காக வந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியும் அண்ட் எதுவும் ஓவர்லேப் இருக்காது பிரெஸ்ட் டிஷ்யூவில். ஸோ அதனால தான் வந்து கம்ப்ரெஷன் ஒழுங்காக பண்ணது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த கம்ப்ரெஷன் பண்ணுறப்போ வலி இருக்குமா? அந்த பயத்துலேயே நிறைய பேர் வரமாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 seconds தான் லாஸ்ட் ஆகும். அண்ட் அது வந்து யூஸ்வலாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும். பெயின் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்காக தான் லாஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்துட்டோம். இந்த வியூ வந்து கிரேனியோ கார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிசி வியூ. அதாவது இப்படி வந்து பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து இப்படி கம்ப்ரெஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இன்னொரு வியூ, அது வந்து மீடியோ லேட்ரல் ஒப்ளீக், அதாவது சைட் டு சைட் பிரெஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு திரும்பியும் வந்து பேஷண்டோட பிரெஸ்ட் வந்து இங்க பிளேஸ் பண்ணிட்டு கம்ப்ரெஷன் கொடுப்போம். அது ஏன் இப்படி சைட் டு சைடு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அக்கலையும் வந்து நம்ம கவர் பண்ணணும். அக்கல்ல இருக்கிற நிறைய நெறிக்கட்டிகளும் இந்த வியூல தான் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த 2 வியூஸும் வந்து ஈச் பிரெஸ்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 4 வியூஸ் எடுக்கிற மாதிரி வரும். ரைட் பிரெஸ்ட்டுக்கு 2 வியூ, லெஃப்ட் பிரெஸ்ட்டுக்கு 2 வியூஸ். அந்த வியூஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம மேமோகிராம் எடுத்து முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ இது ஒன்ஸ் முடிஞ்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து இதில் கேப்சர் ஆகிடும். அந்த டிஸ்கை வந்து எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து கம்ப்யூட்டரில் இமேஜஸ் ஜென்ரேட் ஆகிடும். அந்த இமேஜஸை பார்த்துட்டு வந்து உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது தகுந்தாப்புல வந்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.